சக்சஸ் இன் கவர்மெண்ட் எக்ஸாம் சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தமிழத்தின் பண்டைய நகரங்கள். இந்த தமிழத்தின் பண்டைய நகரங்கள் எங்கே இருக்குன்னா நம்ம சிக்ஸ்த்து ஃபஸ்ட் டேர்மில் யூனிட் வந்து 4 சரிங்களா. யூனிட் வந்து 4. இது குரூப் 4 மற்ற போலீஸ் எக்ஸாம். இதில் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின் சரிங்களா. அனைத்து தமிழக தேர்வுகளும் கேட்கக்கூடிய முக்கியமான கொஷின் பார்த்துக்கோங்க. இந்த இப்போ தமிழத்தின் பண்டைய நகரங்களில் உள்ள டாப்பிக்கில் என்னென்ன இருக்குது பற்றி பார்ப்போம். தமிழத்தோட பெருமையை பற்றியும், பூம்புகார் நகரம், மதுரை நகரம், காஞ்சி நகரம் இதெல்லாம் சிறப்பு. ப்ளஸ் வந்து பண்டைய தமிழத்தின் ஆட்சியாளர் பற்றி அறிய போகிறோம். பண்டைய தமிழத்தின் கைவினை கலைஞர்கள், சந்தை, உற்பத்தியாளர்கள், கடல் கடந்த வணிகம், கல்வி, நீர் மேலாண்மை இதில் பற்றிலாம் இந்த டாபிக் உள்ள இருக்குது. வாங்க டாப்பிக்கில் போய் பார்ப்போம் சரிங்களா. உலகத்தில் தொன்மையான நகரியம் எதுன்னு கேட்டால் அது மெசோபொட்டேமியா நாகரிகம். இந்த உலகத்தின் மிக தொன்மையான நகரம் கேட்டால் மெசோபொட்டேமியா நாகரிகம். இந்த நாகரிகம் கேட்டால் 6500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதேமாரி இந்தியாவோட தொன்மையான நாகரிகம் கேட்டால் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ சரிங்களா. இந்தியாவோட தொன்மையான நகரம் கேட்டால் ஹரப்பா, மொஹஞ்சதாரோ. மேடம் தமிழத்தோட தொன்மையான நகரம் இதெல்லாம் பார்ப்போம். தமிழத்தோட தொன்மையான நகரம் மதுரை, காஞ்சி, பூம்புகார். இந்த மதுரை, காஞ்சி, பூம்புகார் வந்து தமிழத்தோட மிக தொன்மையான நாகரிகம். இதுக்கான சான்று எப்படின்னு கேட்டால் தமிழ் இலக்கியங்கள் இருந்தும், அயல்நாட்டு பயண குறிப்புல இருந்தும், தொல்லியல் கண்டுபிடிப்புல இருந்தும் நம்ம எல்லாம் பெற முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பூம்புகார். பூம்புகார் பற்றி பார்ப்போம். பண்டைய தமிழத்தில் மிக பழமையான நகரம் ஒன்று பூம்புகார். தமிழத்தோட பழமையான நகரம் ஒன்று பூம்புகார். காப்பிய மாந்தர்களான கோவலனும் கண்ணகியும் இந்த ஊரில் தான் பிறந்திருக்காங்க. பூம்புகாரில் தான் பிறந்திருக்காங்க. பூம்புகார் புகழ்பெற்ற நகரம், ஒரு துறைமுகம் கூட சரிங்களா. துறைமுகம் எப்படி உருவாச்சுன்னு பற்றி பார்ப்போம். துறைமுகம் வந்து ஒரு நாட்டுக்கு எஞ்சிய பொருட்கள் தேவை, மிச்ச பொருட்கள் வந்து ஏற்றுமதி பண்ணுவாங்க. அதேமாரி தன்னுடைய நாட்டுக்கு வந்து பிற நாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுவாங்க. அப்படிதான் துறைமுகம்ங்கிறது உருவாச்சு சரிங்களா. பூம்புகார் வந்து எங்க இருக்கு கேட்டால் வங்காள விரிகுடா கடற்கரையில் அமர்ந்திருக்கு. இது காவிரி ஆறு கடலில் கலக்கும் தற்போதைய மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கு சரிங்களா. பூம்புகாரில் வந்து காப்பியத்தலன், கோவலன், கண்ணகி தான் பிறந்திருக்காங்க. அது வந்து பூம்புகார் வந்து ஒரு புகழ்பெற்று விளங்கிய ஒரு துறைமுகம் கூட. அது எங்க இருக்கு கேட்டால் வங்காள விரிகுடா கடலில் அமர்ந்திருக்கு. காவிரி ஆறு கலக்கும் தற்போது மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கு சரிங்களா. இந்த பூம்புகார் வந்து புகார், காவிரி பூம்பட்டினம் போன்ற பெயர்களும் இதுக்கு இருக்கு. பூம்புகார் நகருக்கு வந்து புகார், காவிரி பூம்பட்டினம் வேற பேரும் இருக்கு. அதாவது சங்ககால சோழ அரசின் துறைமுகம் கேட்டால் பூம்புகார் தான். பூம்புகார் வந்து சங்ககால சோழர்களோட துறைமுகம். பூம்புகார் துறைமுகத்தில் சீரும் சிறப்புமாக வணிகம் பற்றி சங்க இலக்கியங்களை பட்டினப்பாலை, இரட்டை காப்பியங்களை, சிலப்பதிகாரம், மணிமேகலையும் கூறுது. அதாவது பூம்புகார் துறைமுகம் பற்றி சிறப்பை பற்றி கூறும் வந்து சங்க இலக்கியம் கேட்டால் பட்டினப்பாலை, இரட்டை காப்பியங்கள் கேட்டால் சிலப்பதிகாரம், மணிமேகலை. காப்பிய இலக்கியம் கேட்டால் சிலப்பதிகாரம், மணிமேகலை சொல்லுது. அதேமாரி பூம்புகார் நகரை மற்றும் சிறப்பை மற்றும் கூறும் நூலும் கேட்டால் அது வந்து சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தின் நாயகி வந்து கண்ணகி, நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். சிலப்பதி நாயகி கண்ணகி வந்து தந்தை மாநாய்க்கன். இந்த மாநாய்க்கனோட மீனிங் கேட்டால் பெரும் கடல் வணிகன். அந்த கடல் வணிகனும் கோவலன், சிலப்பதிகாரத்தின் நாயகன் வந்து கோவலன், அவனோட தந்தை வந்து மாசாத்துவான்னா பெரும் வணிகன். இதுல இருந்து என்ன தெரியும்னா பெரும் வணிகர்களும் பெரும் கடல் வணிகளும் நிறைந்த பதியாக ஒரு பூம்புகார் விளங்குகிறது தெளிவாக தெரியுது. பூம்புகார் நகரத்துக்கு எந்தெந்த நாட்டுல இருந்து வணிகம் செய்ய வந்திருக்காங்க கேட்டா கிரேக்கம், ரோம். இந்த நாட்டுல இருந்து பல நாடுகள் இருந்து கிரேக்கம், ரோம் இந்த நாடுகள் இருந்து வணிகம் செய்ய பூம்புகார் நகரத்துக்கு வந்திருக்காங்க. அடுத்து பாருங்க, அதே மாதிரி பூம்புகார் மக்கள் வந்து வெளிநாட்டு மொழியும் கற்றிருந்தனர். அதே மாதிரி அயல்நாட்டினரும் தமிழ் மொழியை கத்திருக்காங்க. அதாவது நம் நாட்டு மக்கள் வந்து வெளிநாட்டு மொழியும் கத்திருக்காங்க, அயல்நாட்டினர் வந்து தமிழ் மொழியும் கத்திருக்காங்க. பூம்புகார் நகரத்தில் வணிகர்களுக்கு நேர்மைக்கும் நாணயத்துக்கும் பெயர் பெற்றது விளங்கினார். அது எதை பற்றி அது இப்படி சொல்ற நூல் எதுன்னு கேட்டா பட்டினப்பாலை. மிக சரியா அவங்க என்ன சொல்றாங்கன்னா மிக சரியான விலைக்கு பொருட்களை விற்றனர். கூடுதலான பொருட்கள் விற்பது தவறான செயல் என்று அவங்க கருதியிருக்காங்க. அதாவது பூம்புகார் நகர மக்கள் வந்து நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. அப்படி பட்டினப்பாலை என்கிற நூல் சொல்லுது. பட்டினப்பாளையம் ஆசிரியர் கடிலூர் உருத்திர கண்ணனார். இவர் வந்து பொது ஆண்டுக்கு முன் 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இதுல இருந்து புகார் நகரம் வந்து தொன்மையை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள முடியுது. பூம்புகார் நகரத்துக்கு எங்கெங்க பொருளுக்கு எப்படி இறக்குமதி பண்ணா பார்ப்போம். கடல் வழியாக குதிரைகளும், கருமிளகு வந்து தரை வழியாக கருமிளகுகளும் இறக்குமதி வேணுங்க. வடமலையிலிருந்து தங்கம் சரிங்களா. வடமலையிலிருந்து தங்கம் இறக்குமதி செய்யப்பட்டது. அது மெருகூட்டப்பட்டு மீண்டும் அது அயல்நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனமும்,
தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளமும், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி ஆயின. இந்த கொஸ்டினை திரும்ப சொல்றேன், பார்த்துக்கங்க. கடல் வழியா குதிரையும் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. தரை வழியா கரமிளகு, வடமலையிலிருந்து தங்கம், மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து சந்தனம், தென்கடல் பகுதியிலிருந்து முத்தும், கிழக்கு பகுதியிலிருந்து பவளம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்களும் இறக்குமதி பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி பூம்புகார் நகர மக்களின் வாழ்வை பற்றி சிலப்பதிகாரத்துல புகார் காண்டத்துல சொல்லுது. சிலப்பதிகாரத்துல 3 காண்டம் இருக்கு. புகார் காண்டம், மதுரை காண்டம், புகார் காண்டம், வஞ்சி காண்டம் 3 காண்டம் இருக்கு. அந்த 3 காண்டத்துல சிலப்பதிகாரத்துல வந்து புகார் காண்டம் வந்து பூம்புகார் நகர மக்களோட வாழ்க்கையை பத்தி சொல்லுது. அதே மாதிரி பட்டினப்பாளையம் கொஞ்சம் சங்க இலக்கியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பகுதி மூலம். அதாவது 2000 வரை சிறப்புற்று திகழ்ந்த புகார் நகரம் கடல் போல் அல்லது கடல் சீற்றங்களால் அழிந்து போயிருக்கலாம் என்று சொல்றாங்க. மதுரை பத்தி பார்ப்போம். சரிங்களா? அதாவது இந்தியாவில் மிக பழமையான நகரம் ஒன்று மதுரையும் ஒன்று. சங்கம் வளர்த்த நகரம் என பெயர் பெற்றதுன்னு கேட்டால் மதுரை தான். பண்டைய காலத்தில் மதுரையை யார் யாரெல்லாம் ஆட்சி புரிந்தோம் பார்ப்போம். பண்டைய காலத்துல பாண்டியர்கள், சோழர்கள், களப்பியர்கள் ஆட்சி புரிஞ்சாங்க. இடைக்காலத்துல பிற்கால சோழர்களும் பிற்கால பாண்டியர்களும் அவர்களை தொடர்ந்து நாயக்கர்களும் மதுரையை ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதற்கான சான்று வந்து மதுரைக்கு அருகில் உள்ள கீழடியிலிருந்து அகழ்வாய்வு மூலம் அவங்க கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி கடைச்சங்க காலத்தில் சங்கம் வளர்த்த தமிழை வளர்த்த பெருமையும் மதுரைக்கு உண்டு. கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர் எண்ணிக்கை கேட்டால் 49 பேர். இது கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எண்ணிக்கை வந்து 49 பேர். கிழக்கு கடற்கரையில் அமைந்துள்ள தொண்டியிலிருந்து மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது கிழக்கு கடற்கரையில் அமர்ந்திருக்க தொண்டியிலிருந்து தான் மதுரைக்கு அகில், சந்தனம் போன்ற நறுமண பொருட்கள் வந்து கொண்டு வரப்பட்டன. பண்டைய இஸ்ரேல் அரசன் சாலமோன் முத்துக்களை ஒவ்வொரு என்னும் இடத்திலிருந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம மணப்பாடு, தூத்துக்குடி மாவட்டத்துல மணப்பாடு, பெரியதலை, அதுக்கு அடுத்து ஒவ்வொரு இருக்கு. சரிங்களா? கிட்டத்தட்ட என்னுடைய மாவட்டம் தான். பாண்டியர்கள் துறைமுகமான கொட்கைக்கு அருகில் ஒவ்வொரு இருக்கு. சரிங்களா? ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இதே மாதிரி இருக்கு. தூங்கா நகரம். சரிங்களா? தூங்கா நகரம் வந்து நாலங்காடி, அல்லங்காடி என்ற 2 வகை அங்காடிகள் மதுரையில் இருந்தன. நாலங்காடி என்பது பகல் பொழுதில் செயல்படும் அங்காடி தான் நாலங்காடி. அல்லங்காடி என்பது இரவு பொழுது வந்து செயல்படும் அங்காடி அல்லங்காடி. பகல் இரவு வேறுபாடு இல்லாமல் உயிர்ப்புள்ள நகரமாக மதுரை விளங்கியதால் இது வந்து தூங்கா நகரம். தூங்கா நகரம்னா நம்ம மதுரை தான், நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சதுதான். அது மாதிரி பெண்கள் வந்து எந்தவித பயமும் இன்றி இரவு நேரங்கள் அல்லங்காடியில் பொருள் வாங்கி செஞ்சனர். அந்த அளவுக்கு பாதுகாப்பா இருந்தது மதுரை நகரம் விளங்கியதா பெருமை பத்தி சொல்றாங்க. சரிங்களா? பிற நாட்டு நாணயங்களும் மதுரையில் அச்சடிக்கப்பட்டுன்னு சொல்றாங்க. அதாவது மதுரை பற்றி ஒரு 2 வரலாற்று கிரேக்க ஒரு ஆள் கிரேக்க வரலாற்று ஆசிரியர் மெகஸ்தனிஸ் என்ன சொல்றாருன்னா, மதுரை பற்றி பெருமையா பேசுறாங்க. மௌரிய வம்ச அரசனான சந்திரகுப்தர் அமைச்சரான சாணக்கியர் வந்து மதுரை பற்றி தனது அஸ்த சாத்திரம் நூல்ல சொல்றாரு. புகழ்பெற்ற கிரேக்க வரலாற்றாசிரியர் மெகஸ்தனிஸ் குரூப்ல மதுரை பத்தி தகவல் இருக்கு. அதே மாதிரி மௌரிய வம்ச அரசரான சந்திரகுப்தர் வந்து மௌரிய வம்சரான சந்திரகுப்தரின் அமைச்சர் வந்து சாணக்கியர் ஒரு அஸ்த சாத்திரம் நூல் எழுதியிருக்காங்க. அதுல வந்து மதுரை பற்றி சிறப்பு சொல்றாங்க. மதுரை சுற்றிலும் இருந்த அகழிகள் யானை கூட செல்லும் அளவுக்கு மிக அகலமான சுரங்கப்பாதையும் அமைக்கப்பட்டதால் மதுரை பத்தி பெருமையா பேசுறாங்க. காஞ்சி. சரிங்களா? 3வது வந்து நம்ம காஞ்சி பத்தி பார்ப்போம். முதல்ல வந்து நம்ம பூம்புகார் பத்தி பார்த்தோம். 2வது மதுரையை பத்தி பார்த்தோம். இப்போது காஞ்சியை பத்தி பார்ப்போம். காஞ்சினாலே நமது கல்வி நகரம் தான். அதே மாதிரி கோயில் நகரம்னாலும் காஞ்சி தான். சமணர்கள் வந்து அமைந்துள்ள பள்ளியில் சமண மாணவர்களும் புத்த விவகாரங்களும் புத்த மாணவர்களும் பயின்றனர். நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற வந்து யுவான் சுவாங் வந்து கூடுதல் படிப்புக்காக காஞ்சியில இருக்க கடிகைக்கு வருகை இருந்திருக்காங்க. சீன பையன் வந்து யுவான் சுவாங் வந்து கூடுதல் படிக்கணும்னு சொல்லி காஞ்சியில இருந்து கடிகைக்கு வருகை புரிந்திருக்காங்க. அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை கெட்டினது யாருன்னு கேட்டா குமாரகுப்தர். அந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை இடிச்சு தள்ளினது யாருன்னா பக்தியார் கில்ஜிங்கிறது இடிச்சு தள்ளியிருப்பாங்க. தகவல் பேழை பாருங்க. துறைமுக நகரம் எதுன்னு கேட்டா பூம்புகார் தான். வணிக நகரம் கேட்டா மதுரை. கல்வி நகரம் கேட்டா காஞ்சி. சரிங்களா? நகரங்களில் சிறந்தது காஞ்சி என சொன்னது யாருன்னா காளிதாசர் வந்து சொல்லியிருக்காங்க. கல்வி கரையில்லா காஞ்சி என்பது நாயன்மார்கள் முதல்வரான திருநாவுக்கரசர் வந்து சொன்னாங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படி சொன்னது யாருன்னா காளிதாசர். கல்வி கரையில்லா காஞ்சி அப்படின்னா திருநாவுக்கரசர் சொல்றாங்க. அதாவது புத்தகயா, சாஞ்சி போன்ற 7 புனித தலங்கள் உண்டு அப்படின்னு சொல்றது யுவான் சுவாங் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி தொண்டை நாட்டில் மிக பழமையான நகரம் வந்து எதுன்னு கேட்டா அது காஞ்சி தான். தொண்டை நாட்டுல மிக பழமையான நகரம் எதுன்னு கேட்டா காஞ்சி தான். காஞ்சியில யார் யாரெல்லாம் வாழ்ந்திருக்கான்னு பத்தி பார்ப்போம். தர்மபாலன், ஜோதிபாலன், சுமதி, போதி தர்மன் போன்ற சான்றோர்கள் வந்து காஞ்சியில வந்து பிறந்து வாழ்ந்தார்கள். அதே மாதிரி காஞ்சி வந்து கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுகிறது.
இங்கு உள்ள காஞ்சிபுரம் கைலாசநாதர் வந்து கோயில் வந்து புகழ் பெற்றது. இந்த கோயிலை யார் கட்டினாங்கன்னா ராஜசிம்மன். ராஜசிம்மன் அல்லது இரண்டாம் நரசிம்மவர்மன் ரெண்டும் ஒண்ணுதான். காஞ்சிபுரம் கோயிலுக்கு புகழ் பெற்றது. அதை கட்டின யாருன்னா இந்த ராஜசிம்மன் யாருன்னா பிற்கால பல்லவ மன்னன். இந்த கோயிலை வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டினது ராஜசிம்மன். அதே மாதிரி இங்க வந்து பல்லவர் காலத்துல எண்ணற்ற குடைவரை கோயிலும் கட்டப்பட்டிருக்கு. பௌத்த துறவியான மணிமேகலை வந்து தனது இறுதி காலத்துல வந்து எங்க கழிச்சிருங்கன்னா காஞ்சியில. பௌத்த துறவியான மணிமேகலை வந்து இறுதி காலத்துல காஞ்சியில தான் கழிச்சிருக்காங்க. பாருங்க, காஞ்சிபுரம் வந்து ஏரிகளின் மாவட்டம் என்று அழைக்கப்படுவது நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். கரிகால் சோழனால் கட்டப்பட்ட கல்லணை காஞ்சிபுரம் சுற்றியுள்ள ஏரிகள் மற்றும் கால்வாய் மூலம் தமிழர்கள் நீர் மேலாண்மைக்கு அறிந்து கொள்ளுது. கல்லணை வந்து தமிழரோட நீர் மேலாண்மை வச்சு அறிய உதவுது. இது மதுரை, கொட்கை, மதுரை, பூம்புகார். நம்ம வந்து பூம்புகாரை பத்தி பார்த்தோம், 2வது மதுரை பார்த்தோம், 3வது காஞ்சிபுரம். இது தவிர்த்து பண்டைய நகரங்கள் இருக்குங்காங்க. அது என்னன்னு கேட்டா கொட்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கரூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல் போன்ற நகரங்களும் தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சேரநாடு என்னென்ன இதெல்லாம் பார்ப்போம். எந்தெந்த பிளேஸ் எந்தெந்த நாட்டில இருந்து பார்ப்போம். கோவை, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி மற்றும் இன்றைய கேரள மாநிலத்தில் சில பகுதி வந்து சேரநாட்டில் இருந்திருக்கு. தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை இதெல்லாம் வந்து சோழ நாட்டில் இருந்திருக்கு. மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி வந்து தென் மாவட்டங்கள் வந்து பெரும்பாலும் பாண்டிய நாட்டு தான். நம்ம பார்த்தாலே தெரியும். காஞ்சிபுரம், திருவள்ளூர், தருமபுரி, திருவண்ணாமலை, வேலூர் மற்றும் விழுப்புரம் வந்து என்னன்னு கேட்டால் தொண்டை நாடு. சரிங்களா? அதே மாதிரி தகவல் பிழை பாருங்க. சோழ நாடு வந்து சோறுடையது, பாண்டிய நாடு வந்து முத்துடையது, சேர நாடு எதுன்னு கேட்டால் வேலமுடையது, தொண்டை நாடு எதுன்னு கேட்டால் அது வந்து சான்றோருடையது. சரிங்களா? நம்ம இன்னும் புக் பேக் பற்றி பார்ப்போம். சரிங்களா? 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகம் எது கேட்டால் அது வந்து ஈராக் தான். ஈராக் வந்து 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகம். இவற்றில் எது தமிழக நாகரிகம் கேட்டால் அது காஞ்சிபுரம். ஈராக்கு, கரப்பா, மோஞ்சரம் வந்து தமிழ் நகரம் கிடையாது. காஞ்சிபுரம் வந்து தமிழக நகரம். 3வது கொஸ்டின் பாருங்க. வங்காள விரிகுடான் தொடர்பில்லாத நகரம். கொஸ்டின் பாத்துங்க. வங்காள விரிகுடான் தொடர்பில்லாத நகரம் எதுன்னு கேட்டா இதுல தொண்டின்னு இருக்கு. ஆனா புது புக்ல வந்து மதுரைன்ட்டு இருக்கு. சரிங்களா? ஆப்ஷனை பாத்துக்கங்க. தொண்டின்னு இருக்கு. புது புக்ல எடிஷன்ல மாத்திருக்காங்க. மதுரைன்னு இருக்கும். தமிழகத்தின் நீர் மேலாண்மை விளக்குதுன்னு கேட்டா கல்லணை, காஞ்சிபுரம் ஏரி, பராக்கிரம பாண்டியன் ஏரி. இது எதுன்னு கேட்டா கல்லணை. தமிழக நீர் மேலாண்மை விளங்குதுன்னு கேட்டா கல்லணை தான். சரிங்களா? 4வது கொஸ்டின் 5வது கொஸ்டின் பாருங்க. பின்வருவனவற்றில் எது தொன்மையான நகரம் அல்ல? சென்னை வந்து தொன்மையான நகரங்கள் கிடையாது. சரிங்களா? மதுரை, காஞ்சிபுரம், பூம்புகார் வந்து தொன்மையான நகரம். கீழடி ஆய்வுகளுடன் அகழாய்வுகளுடன் தொடர்புடைய நகரம் கேட்டா இது மதுரை தான். சரிங்களா? கூற்று காரணம் பாருங்க. கூற்று வந்து பூம்புகார் நகரத்தின் அண்டை நாடுகள் ஏற்றுமதி இறக்குமதி நடைபெற்றது. காரணம் வந்து வங்காள விரிகுடா போக்குவரத்துக்கு ஏதுவாக இது 2 கரெக்ட் தான். சரிங்களா? கூற்று காரணம் 2 கரெக்ட் தான். அடுத்து பாருங்க. திருநாவுக்கரசர் ஆப்ஷன் 2வது கொஸ்டின். திருநாவுக்கரசர் கல்வி கரையில் என காஞ்சிபுரத்தை சொல்றாரு. கரெக்ட். இந்தியாவில் 7 புனித தலங்களில் ஒன்று யுவான் சாங் சொல்றாரு. இதுவும் கரெக்ட் தான். நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படி சொன்னது யாருன்னா காளிதாசர். இது 3மே கரெக்ட் தான். சரிங்களா? 3வது கொஸ்டின் பாருங்க. நாளங்காடி என்பது இரவு நேர செயல். நாளங்காடிங்கிறது ஒரு பகல் நேரத்தில் செயல்படுது. அல்லங்காடிங்கிறது ஒரு இரவு நேரம். இது 2ம் தப்பு. ரோமானிய நாட்டு நாணயங்கள் தயாரித்த தொழிற்சாலை கிடைத்தல. இங்கே ரோமானிய நாணயங்கள் மதுரையில் கிடைச்சுன்னு இருக்கும். இதுவும் தப்பு தான். சரிங்களா? ஆப்ஷன் இ. சரிங்களா? இதை வந்து கொட்கை அருவியில் ஓரியிலிருந்து முத்துக்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இது ஆப்ஷன் இ தான். இதில் கரெக்ட். சரிங்களா? தவறான தொடரை கண்டறிய. மேகஸ்தனிஸ் தன்னுடைய பயண குறிப்புகளில் மதுரையை பற்றி குறிப்பிட்டுள்ளார். இது சரியான பதில். யுவான் சாங் வந்து தமிழ்நாட்டு நகரமான காஞ்சிபுரைக்கு வருகிறார். இது கரெக்டான இது. கோவலன் கண்ணையை காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தார்கள். இது தவறான பதில். கோவலன் கண்ணையை வந்து பூம்புகார் நகரத்தில் வாழ்ந்திருப்பாங்க. சரிங்களா? சரியான இணை எது? கூடல் நகர், தூங்கா நகரம், கல்வி நகரம் இதெல்லாம் வந்து தப்பு. சரிங்களா? கோயில்கள் நகரம் என அழைக்கப்படி காஞ்சிபுரம். இதுதான் கரெக்டான பதில். தவறான இணையை கண்டுபிடிக்க. இது வடமலையிலிருந்து தங்கம் கரெக்டு. மேற்கு மலையிலிருந்து சந்தனம், தென்கடல்லேருந்து முத்து, கீழ்கடல்ல வந்து அகில் வந்து இது தப்பு. சரிங்களா? காஞ்சி கைலாசர் ஆலயத்தை கட்டியவர் யாருன்னு கேட்டால் ராஜசிம்மன் அல்லது 2ஆம் நரசிம்மவர்மன். கோயில்களின் நகரம் என அழைக்கப்படுவது காஞ்சிபுரம். மாசாத்துவன் என்றால் பெருமணிகன். சரியா தவறா? சரிங்களா? பூம்புகார் நடைபெற்ற அண்டை நாட்டு வணிகம் மூலமாக பண்பாடு பரிமாற்றம் நடைபெற்றது. இது கரெக்டான பதில். மதுரையில் அல்லங்காடியில் பெண்கள் பயமின்றி இரவு நேரங்கள்ல நடமாடுறான்னு சொல்லுவோம். பொருட்கள் வாங்கி செஞ்சனர். இது வந்து சரியான பதில் தான். சரிங்களா?
பல்லவர் காலத்தில் எண்ணற்ற குடைவரைகள் கோயில் அமைக்கப்பட்டன. இது நான் வாசிக்க சொல்லி சொன்னேன். பல்லவர் காலத்தில் எண்ணற்ற குடைவரை கோயில்கள் அமைக்கப்பட்டன. போதிதர்மன் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தார். இதுக்கு சரியான பதில் தான். போதிதர்மன், சுமதி, தர்மபாலன் இவங்களாம் வந்து காஞ்சிபுரத்தில் தான் வாழ்ந்தாங்க. நம்ம சேனல்ல டிஎன்பிசி, டிஆர்பி, போலீஸ் சம்பந்தமா படிக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பண்டைய தமிழக நகரம் வந்து லைன் பை லைன் கொஸ்டினாவும் அடுத்து வரும். சரிங்களா? லைன் பை லைன் கொஸ்டினாவும் வரும். இது ஸ்கூல் புக்கு ஃபுல் விளக்கமா கொடுத்துருக்கேன். ஸ்கூல் புக்கில் ஃபுல் விளக்கமாகவும் கொடுத்துருக்கேன். ப்ளஸ் வந்து இதுக்கு அடுத்த இது அப்லோட் பண்ண சொல்ல லைன் பை லைன் கொஸ்டினாக வரும். சரிங்களா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.